Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போறோம். இதுல என்ன சிறப்பா பார்க்க போறோம்னா வெறும் பவுடரை வச்சு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சா பவுடர்ல அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் எல்லாம் தாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். எக்ஸ்பைர்ட் ஆன பவுடர் எல்லாம் நீங்க தூக்கி போட தேவையில்ல. அதை வச்சு கூட நம்ம கிரியேட்டிவா பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு. பவுடர் டேட் வந்து முடிஞ்சதை வந்து நான் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பாக்ஸில் வந்து அதாவது ஒரு பவுலில் கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்குங்க. நம்ம கையிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ரிங் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்டெட்டு கம்பல், அந்த மாதிரி கம்பல்லையோ இல்லை மோதிரத்துலேயோ எண்ணெய் இறங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த மோதிரத்தில் வந்து எனக்கு நல்லாவே எண்ணெய் இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் இறங்கின கம்பல்லையோ அப்படி இல்லை மோதிரமோ எடுத்து இந்த மாதிரி பவுடரில் வந்து நீங்கள் தலைக்கீழாக வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த பவுடர் வந்து அந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதை வந்து காதுக்கு போடுற கம்பலாக இருந்தாலும் பரவாயில்ல, மோதிரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எந்தெந்த கல் வச்ச நகை இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஏதாவது துணிகளில் வந்து எண்ணெய் கரை ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா, எப்பயாவது பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது கூட ட்ரெஸ் எல்லாம் எண்ணெய் ஆகிடும். அப்படி இல்லைன்னா எதுலையாவது சிந்திடும் இல்லைங்களா. அப்படி இருக்கும் போது அந்த எண்ணெய் மேலே வந்து எங்கே எண்ணெய் படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிடுங்க. அது மேலே இந்த மாதிரி நல்லா பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த பவுடர் வந்து அந்த எண்ணெயை ஃபுல்லாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டராக எடுத்துட்டிங்கன்னா, கொஞ்சம் சூடு தண்ணியாக எடுத்திங்கன்னா நல்லாவே இந்த பவுடர் ஸ்டிக் ஆனதும் நல்லா விட்டுரும். இது வந்து நான் பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சரியாக வந்து அந்த பவுடர் போகாத மாதிரி தான் தெரியும். நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்திங்கன்னா சட்டுன்னு போயிடுங்க. இது ஃபுல்லாக போனதோட இந்த எண்ணெய் கரையும் போயிடுதுங்க. செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் எப்போல்லாம் எண்ணெய் ஏதாவது சிந்திடுச்சு ட்ரெஸ்லனா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் எடுத்துக்கிறேங்க. நம்மளுக்கு மோஸ்ட்டாக இந்த ரப்பர் பேண்ட்லாம் பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். தலைக்கு போடுற ரப்பர் பேண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரப்பர் பேண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சமாக பவுடர் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனோடனே இந்த பிசு பிசுப்பு தன்மை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வராத இருக்கும். ரொம்ப நாள் இது வந்து வருஷமானாலும் எதுவும் ஆகாத நல்லாவே இருக்குங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ரப்பர் பேண்ட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இப்போ ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சமாக பவுடர் போட்டுக்கிறேங்க. இதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாத நம்ம வைக்கும் போது அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். துருப்பிடிக்காத இருக்கணும் அப்படின்னா இந்த பவுடர் பாக்ஸில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம குலுக்கிட்டு வச்சுட்டு இருந்தோம்னா இது துருப்பிடிக்காது. ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தலைக்கு குத்துற ஹேர்பின் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ஹேர்பின் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஹேர்பின்ங்க. அதனால உங்களுக்கு சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது. பட் இது வந்து மெலிசா இருக்க ஹேர்பின் வந்து சட்டுன்னு துருப்பிடிச்சிடும். இந்த ஹேர்பின் வந்து நம்ம ரொம்ப நாள் வேணும், எங்கேயாவது வெளியெல்லாம் போகிறோம், ரொம்ப நாள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட, இல்லை ரொம்ப அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடரில் வந்து நம்ம போட்டு நல்லா இதை குலுக்கி வச்சுட்டோம்னா இதுவும் ரொம்ப நாள் நல்லா இருக்குங்க, துருப்பிடிக்காது. பூளை பட்டு கூட துருப்பிடிக்கும் இல்லைங்களா, அந்த கூட ஆகாதுங்க. அந்த தண்ணி பூல இருக்க தண்ணி படும் போது துருப்பிடிக்கும், அது கூட ஆகாது. இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பார்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு 2 விதமான பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. வாசனை வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக 2 விதமான பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 விதமான பவுடர் ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மடிச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு இதே மாதிரி சைட்லேயும் மடிச்சுக்கணும். 2 பக்கமும், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் இது உள்ள வந்து இதை விடுற மாதிரி
பேக்கெட் மாதிரி விடுற மாதிரி மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி குத்திக்கிங்க. ஓட்ட ஓட்டியாக ஆகும் இல்லைங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரெஸ் வைக்கிற இடத்துல கார்னர்லேயோ இல்லை மிடில்லையோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் நீங்கள் கபோர்டெலாம் திறக்கும் போது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எதுலையாவது ரேக்கில். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வெள்ளி பொருளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கருத்துரும். ஸோ கருக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தாங்க இது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் நீங்கள் வந்து வெளியே எடுக்கலை, இந்த மாதிரி சைனோ இல்லை சாவி கொத்து இல்லை குங்குமச்சிமிழ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் எடுக்கலை, வெளியே வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கருத்துரும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பவுடர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிங்க. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குங்க. கலர் மாறாத இருக்கு, அதாவது கருத்துரும். கண்டிப்பாக வந்து இந்த கால் கொலுசெல்லாம் கூட கருத்துரும் இல்லைங்களா, நம்ம ஸ்டோர் பண்ணி எங்கேயாவது வைக்கிறோம் அப்படின்னா அந்த கருப்பாக ஆகாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்வர் கலர் பேப்பரில் நீங்கள் சுற்றி வச்சிங்கன்னா கூட கருக்காத இருக்குங்க மேலே. இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேணுன்றப்ப நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு பவுடர் எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு இதுவும் வந்து டேட் பாரான பவுடர் தாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர்னால் இது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிற அளவு எடுத்திங்கனாலே போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபெவிகால் எடுத்து நல்லாவே குழைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக இதில் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா பவுடர், ஃபெவிகால், தண்ணி, இது தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப்பை, அதாவது ஏதாவது ஒரு மூடியில் இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது எத்தனை கலர் உங்களுக்கு வேணுமோ அத்தனை கலர் பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட்டை வச்சே செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களாம் சட்டுன்னு ட்ரை பண்ணிடுவாங்க. அதேமாதிரி கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லா கலர்ஸையும் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் வந்து எல்லோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எத்தனை ஃபுட் கலர் இருக்கோ அத்தனை கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ட்ரையலுக்காக இன்றைக்கி ஒரு 2 கலர் மட்டும் சொல்கிறேன். கலர் எதுவும் ஆட் பண்ணலைன்னா அப்படியே ஒயிட் கலராகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலரும் தயாராகிடும். இப்போ இதை நல்லா பபிள்ஸ் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அந்த கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஆல்ரெடி பிளாக் கலர் பெயிண்டில் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால அந்த பெயிண்ட்டையே எடுத்து இதனோட ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி பிளாக் கலர் பெயிண்ட்டாகவே மாறிடும். இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர் கலர் பாக்ஸ்லேயோ இல்லை ஃபேப்ரிக் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் நீங்கள் நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க. நல்லாவே கலர் நல்லா அடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லோ கலர் தயாராகியாச்சு. பிளாக்கும் சூப்பராக அடிக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கலருக்கு கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். பலகாரம்லாம் செய்யும் போது எண்ணெய்லாம் செதறிடும் இல்லைங்களா, கீழெல்லாம் சிந்திடும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து வேஸ்ட் பவுடரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட் பவுடர் இப்போ நான் வந்து கிச்சனில் மேலே வந்து கேஸ் ஸ்டவ் ஆண்ட சிந்திடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி போட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்தோம்னாலே போயிடுங்க. இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட தொடச்சி எடுத்துக்கலாம். பட் அதுவே வந்து கீழே ஃப்ளோரில் நடப்பாதையில் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஆயிலெலாம் சிந்திடுச்சுன்னா பவுடர் போடுறதை விட நீங்கள் ஏதாவது மாவை கூட போடலாங்க. அரிசி மாவோ இல்லை மைதா அந்த மாதிரி வீட் ஃப்ளோர் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். அது கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ட்ரேலையோ வச்சுக்கலாம். அடுத்தது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷாக்ஸ் போட அந்த வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஷூவில். ஸோ அதை தவிர்க்க நீங்கள் நைட்டே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் வந்து ஷூவில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி பூச்சி எதுவுமே வரவே வராது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.
இன்னைக்கு பார்த்த இந்த பவுடர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க. கிளீனிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், இந்த மாதிரி பல வகையான டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது வீடியோ பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.